விஜய்க்கு எதிரி வெளியிலே கிடையாது, இரண்டாம் கட்ட தலைவர்களால் சிக்கலா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா விஜயுடைய செயல்பாடுகள் நம்ம தொடக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நேர்த்தியாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் முழுக்க முழுக்க அவருடைய தொண்டர்களை திருப்திப்படுத்தும், ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் தான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும், அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்கள அப்படி உசுப்பேற்றி விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் பேச்சுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. ஒரு கைத்தேர்ந்த ஒரு அரசியல் பாதையில் தாவேக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. ஏன்னா திமுக தொடங்கப்பட்ட போது அறிஞர் அண்ணா பேசும்போது கூடிய கூட்டம் அவர் பேச்சுக்காக, அவருடைய சிந்தனைக்காக, அவருடைய செயலுக்காக கூடின கூட்டம். அப்போது எல்லாரையும் ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒருங்கிணைத்தார், அந்த கொள்கையில் உறுதியாக எல்லாரையும் இருக்க வைத்தார், எல்லோரும் படிக்க வைத்தார். படிங்க, அரசியல் படிங்க, வரலாறு படிங்க, என்ன நடக்குது படிங்க, இந்தி திணிப்பை பற்றி படிங்க, இந்தி எதிர்ப்பை பற்றி படிங்க, ஒவ்வொரு தேசிய கட்சியும் பற்றி படிங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி படிங்க, அதுக்கான தேவை என்ன இருக்குது படிங்க அப்படிங்கிறது படிங்கன்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு உறுதியான கொள்கையின் மூலமாக ஒருங்கிணைத்தார். அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. அதுலேருந்து பிரிஞ்சு போனது தான் அதிமுக. அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட அவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்து ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா வெறும் ரசிகர்களை வைத்து அது பண்ண முடியுமா? கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் ரசிகர்கள் கூடுவாங்க, ஆனால் அதனால் ஒரு உறுதியான மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போது அது ஏன் விஜய் சரியாக பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு நிறைய விமர்சனம் வருது. ஏன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சுற்றில் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அவங்க ஒரு தனி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விஜய் கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் யாருமே அவ்வளோ சீக்கிரமாக பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு அவர் விஜயை கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரமாக மக்களோடு ஒரு ஈஸியாக நெருங்க முடியாத அளவுக்கு தூரமாக அவரை கொண்டு போயிட்டாங்க. புதுசாக வர்றவங்க கூட தங்களுடைய இடத்துக்கு வந்துவிடக்கூடாது, நம்ம இடத்துக்கு யாராவது புதுசாக வந்துட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ரெண்டாம் கட்ட தலைவர்களாக விஜயை யாரும் நெருங்க விட்டுறதில்லை, யாரும் கட்சியில் சேர்க்கவும் முயற்சி பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலத்துக்கு 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் யாருமே ஒரு வருத்தமோ மன்னிப்போ இது வரைக்கும் கேட்கல. 3 நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறார் விஜய். ஆனால் அந்த வீடியோவே அவருக்கு எதிராக மாறுது. 3 நாட்களுக்கு பிறகு போட்டதில் ஏன் போட்டார் அப்படிங்கிறது தொடங்கி அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இன்னும் தொண்டர்களை வெளியேற்றுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. திமுக எதிராக தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணிப்பதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் யாரும் வதந்தியை பரப்ப வேண்டாம்னு சொல்லி டீசெண்டாக முடிக்கிறாரு. இங்கே விஜய் என்ன சொல்கிறாரு, சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழிவாங்கன்னு என்ன இருந்தால் ஏமலை கை வைங்க, தொண்டர்களை கை வைக்காதீங்க அப்படின்னு தொண்டர்களை வெளியேற்றி விடுறாரு. அந்த மாதிரி தான் கொண்டு போகிறதா அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம். 3 நாட்களுக்கு பிறகு வீடியோ வெளியிட்ட தாவேக தலைவர் விஜய், சிஎம் சார் பழிவாங்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் என்ன ஏதானும் பண்ணிக்கோங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மீது, தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க, நிர்வாகி மீது கை வைக்காதீங்க அப்படின்றார். புரோட்டோகால் படி இந்த மாதிரி நெரிசல் ஏற்படும் போது ஒரு போலீஸ், ஒரு காவல்துறை என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கூட விஜய்க்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்வி வருது. கரூர் மக்களை சீக்கிரமாக நான் போயிட்டு சந்திப்பேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு விஜய். விஜயுடைய பேச்சில் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப வருத்தப்படுறேன், நான் வருத்தம் மன்னிப்பு தெரிவிக்கிற மாதிரியோ எதுவுமே கிடையாது. இன்னொரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது லாக்அப் டெத் நடக்கும்பொழுது அந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி, நடக்கக்கூடாது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கண்டித்து விஜய் போராட்டம் பண்ணுறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, ஏதாவது ஒரு நடந்ததை உடனே சிஎம் என்ன பண்ணுறாரு, நடக்கக்கூடாது நடந்து போச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் நல்லதா, இதுதான் சரியா அப்படின்னு விஜய் கேட்டார். இன்றைக்கி அதே விஜய் தான் வீடியோவில் நடக்கக்கூடாது நடந்து போச்சு அப்படின்றது, ஆனால் மன்னிப்பு கூட கேட்கல. அதுதான் இப்போ பேச்சு பொருளாக மாறி இருக்கு. அப்போது இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஜயினுடைய பேச்சில் கொஞ்சம் கூட ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னும், திரும்பவும் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வதாக விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் கரூர் மாவட்டம் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கக்கூடிய எண்ணத்தில் கூட இல்லை. அங்கே போகிறன்ற ஒரு ஐடியா யாருக்குமே கிடையாது. தங்களை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கணும், இறந்தவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. இப்போது விஜய் தரப்பில் நீதிமன்றத்தை அணுகிருக்காங்க, அங்கே போகணும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்லான்னு. எதுக்கு பாதுகாப்பு, எதுக்கு அங்கே போகணுன்னு கேட்டுக்கலாம். சம்பவம் நடந்த அன்றைக்கே போக வேண்டியதானே. அவர் விஜயால் போக முடியல, களத்தை இறங்கி 2ஆம் கட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் போய்
அவங்களுக்காக ஒர்க் பண்ணிடலாம், எதுவுமே பண்ணலை. குஷி ஆனந்த், சிடிஆர், நிர்மல்குமார் இவங்களும் வழக்கு தொடர்பான அந்த சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களும் யாரும் அங்கே போல, சம்பவம் நடைபெற்ற உடனே கூட யாருமே போல. அப்போ ஆதவ் அர்ஜுனா போகிறதுக்கு அவர் ஒரு பதிவு போட்டு அந்த பதிவு நீக்கிருக்கா, அது சர்ச்சையாக மாறி இருக்குது, அதுவும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்படியாக போயிட்டுருக்கு. தாவேகாவுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியின் பேச்சை மட்டுமே விஜய் கேட்குறார் அப்படின்னும், தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களான அருண்ராஜ், ராஜ்மோகன் உள்ளிட்டோர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆள் அட்ரஸே காணும். அதுக்கு இந்த மீட்டிங் நடக்கும் போதெல்லாம், பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு சேனல்லையும் லைவ் போயிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா, அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் வராது பார்த்தீங்களான்னு. இப்போ ஆள் அட்ரஸ் ராஜமோகன் எங்கே இருக்காருன்னே தெரியல. விஜயனுடைய இரங்கல் பதிவுகளையும் வீடியோக்களையும் அதை தங்களுடைய பேஜில் பதிவு பண்ணுறது மட்டும் வேலையை தான் ராஜ்மோகன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல். விஜயை சுற்றி இருப்பவங்க தனியாக அரசியல் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருது. மற்ற கட்சிகளுடைய நிர்வாகிகள் யாரும் அணுகும் இடத்துல விஜய் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராகவும் ஓபிஎஸ் அணியினுடைய முக்கிய நிர்வாகியுமாக மருது அழகராஜ் தாவைக்காவில் இணையவே விரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் விஜய் தொடர்பாக நிறைய நேர்காணலில் விஜய் புகழ்ந்து பேசினார். ஆனால் திடீர்னு திமுகவில் ஐக்கியமானது காரணம் என்ன அப்படின்னா, தாவேக தலைவர் விஜயை அணுக முடியல அப்படின்னும், விஜயை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே புதுசாக யாரையும் வந்துடக்கூடாது, யாருன்னா வந்தால் நம்முடைய இடத்துக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால் விஜய் யாருமே நெருங்க விட மாட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்து, விஜய்க்கு ஆபத்து. அப்போ விஜய்க்கு எதிரி வெளியில் கிடையாது, விஜய் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையாக இருந்தால் இப்போ வீடியோ ஒன்று வெளியிட்டார் விஜய். அந்த வீடியோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடம் 45 நொடிகள் ஓடக்கூடிய வீடியோவாக இருக்குது. ஒரு இடத்துல கூட மன்னிப்புங்கிற வார்த்தை வரல, ஒரு இடத்துல கூட வருத்தங்கிற வார்த்தை வரல. முழுக்க திமுகவுக்கு எதிராக இதை கொண்டு போகிறாரு, தொண்டர்களை இன்னும் வெறியேற்றி விடுறாரு அப்படிங்கிற மாதிரியானதான் அந்த வீடியோவில் ஒரு பேச்சுக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதில் மிக முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிடங்கள் 12 நிமிடங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 12 நிமிடங்கள் எடுக்கப்பட்டு அதை எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணி ஒரு 4 நிமிடங்கள் ஒரு 43 வினாடிகள் அந்த வீடியோ எடிட் பண்ணி சுருக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ எடிட் பண்ணாத வீடியோவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எடிட் பண்ணாத வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருந்தால் நிறைய விஜயை ஒட்டுமொத்தமாக கட்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலை தான் ஏற்பட்டிருக்கும், மீண்டும் சினிமாவுக்கு போகிற நிலை தான் ஏற்பட்டிருக்கும். அவங்க தொண்டர்களே விஜய் மதிச்சிருக்க மாட்டாங்க, வெறுத்திருப்பாங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த 11 நிமிடங்களில் முழுக்க விஜய் ஒரு இடத்துல கூட வருத்தம் இல்லாமல், ஒரு சோகம் இல்லாமல், ஒரு மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு எந்தவித ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் திமுகவை சவால் விடக்கூடிய அளவுக்கு தான் பேசியிருக்காராம். இதில் முடிக்கும் போது ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்போ அதை அவங்க கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் அதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை போடுங்க, ஐ எம் வெயிட்டிங் சொல்லுங்கள், அதான் அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ரசிப்பாங்க, உற்சாகமாவாங்க, கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் வேண்டாம், இந்த சமயத்தில் இது போட்டோங்கன்னா நமக்கு எதிராக மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட் பண்ணாத போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் விஜய் கட்சியை மூடிட்டு சினிமாவுக்கு தான் போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு இருந்ததாக ஒரு பிரத்யேகமான தகவலும் கிடைச்சிருக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது, அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகமுடைய பிரச்சாரத்தை தள்ளி வச்சுருக்காங்க, இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.